ஹாய், அம்மா சமையலறையில் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, 3 பச்சை மிளகா நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டு கொஞ்சம் செவந்து வந்ததையும் ஒரு 2 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி 2 தக்காளி போட்டு கூடவே சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். போட்டு உப்பு போட வேண்டாம், நம்ம இன்றைக்கி பிரியாணி பேஸ்ட்டு போட்டு பிரியாணி செய்கிறோம். அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டு இந்த வெங்காயம் தக்காளி சிக்கனுக்காக இத்தினீண்டு உப்பு போட்டு வதக்கி விட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கறி வெந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கிறேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிட்டு மது பிரியாணி பேஸ்ட்டு அது போட்டுக்கலாம். ஈஸியாக குயிக்காக செய்யணுன்னா இந்த மாதிரி தான் நான் செய்வேன். டக்குன்னு பிரியாணி பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கலரி விட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் மூடி வைக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதுனால உப்பு காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். நம்ம காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு எடுத்துட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா தண்ணி விட்டு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி தான், அதான் கலர் வித்தியாசமாக இருக்குது. கலக்கி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது கூடவே 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்த அரிசியை கழிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம். நல்லா அடி பிடிக்கல சாதம். இந்த மேலாப்பில் அந்த பச்சை மிளகாயை வெளியே எடுத்துடலாம். சாப்பாடு கலரும் போது அது உடஞ்சி அதில் இருக்கிற விதையெல்லாம் சாப்பாட்டில் ஒட்டிக்கும். அதனால டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சாப்பாட்டு அரிசியில் இருக்கிறத வச்சு ஈஸியாக சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி. தேங்க்யூ.